JEE எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். கொஷின் பாருங்கள். லெட் இன்டகிரேஷன் 0 to 1 லிமிட்ஸ் கொடுத்துட்டாங்க. dx by root of x plus 3 plus root of x plus 1. இந்த இன்டகிரேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை இங்கே ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்கிற a plus b root 2 plus c root 3 இந்த வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணிவிட்டு ABC ஃபைண்ட் பண்ண போகிறோம். Then we are going to find the value of 2a plus 3b plus c. அவங்க தனித்தனியாக ABC வேல்யூ என்னன்னு கேட்கல. ஏவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பியை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் தென் அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே சி கூட ஆட் பண்ணிடணும். இந்த வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, இப்போது இந்த சம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நான் ரேஷனலைஸ் பண்ண போகிறேன். இங்கே இன்டகிரேஷனில் டினாமினேட்டரில் ரூட் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். அதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணி எப்படியா நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டோம்னா தென் we can easily solve the problem. Okay, first step I'm going to rationalize. ஸோ இது எப்படி ரேஷனலைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மை வச்சு தான் நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டு ரேடிக்கல்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ளஸில் இருக்குது. இதை நான் ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணி இதை ரேஷனலைஸ் பண்ணுறேன். ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. உள்ளே இருக்கிற நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே நியூமரேட்டரில் எந்த டேர்மே இல்லை, பட் இங்கே டேர்ம் இருக்குது இல்லையா, அதனால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ யூ வில் கெட், இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் ஒரே ஃப்ராக்ஷனாக மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ தட் இந்த டேர்ம்ஸ் அப்படியே இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடும். ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, ரைட். தென் டினாமினேட்டர் பாருங்கள். எப்போவுமே வந்து ரேஷனலைஸ் பண்ணும்போது நம்ம இந்த காமனாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. இந்த ஃபார்மேட்டில் எப்படியாவது கிடச்சிரும். ஓகேவா, இந்த ஃபார்மேட்டில் நம்ம ரேஷனலைஸ் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸ் கிடைக்கும். இதை எப்போவுமே நம்ம a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த டேர்முக்கு தான் நம்ம எழுதுவோம். அப்போது இந்த டேர்ம் தான் a, இந்த டேர்ம் b. ஓகே, இது எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ரூட் போட்டுக்கலாம் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூமரேட்டரில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன் நான் இங்கே ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இங்கே மைனஸ் இருக்குது. சம்டைம்ஸ் பசங்க அப்படியே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அது ரொம்ப தப்பு. நமக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. ஸோ தட் நான் மைனஸ் முன்னாடி வந்துட்டாலே நிறைய டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. தென் இன்டகிரேஷன் 0 to 1 ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. தென் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் 1ன்னு கிடைக்கும் இல்லையா, dx. இப்போ இந்த எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 3 மைனஸ் 1 வில் பி 2. அந்த 2 நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்டகிரேஷன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ உள்ளே என்ன இருக்கும், நான் இன்டகிரேஷனுக்கு உள்ள ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 dx. இதுதான். இந்த டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த டேர்மை எப்படி இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூட்டை நான் எப்படி எழுதுறேன், எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் பவர் 1/2. ஸ்கொயர் ரூட்டை எப்படி எழுதலாம், 1/2 பவர் 1/2ன்னு எழுதலாம். அதே போல் இந்த டேர்மையும் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் டு த பவர் 1/2 அப்படின்னு எழுதிடுறேன். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, தனித்தனியாக நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் 1/2. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் சிம்பிள் எடுத்துடணும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் இன்டகிரேஷன் என்னன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இன்டகிரல் எக்ஸ் டு த பவர் n dx. இதை இன்டகிரேட் பண்ணா கிடைக்கும் எக்ஸ் டு த பவர் n + 1 டிவைடட் பை n + 1 + c. கரெக்டுங்களா. அப்போது இங்கே இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் டு தி பவர் 1/2 + 1 த சேம் திங் டினாமினேட்டரில் எழுதணும் 1/2 + 1. தென் இங்கே சிம்பிள் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் பவர் 1 ஹோல் டு த பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1. தென் நம்ம லிமிட் எழுதிக்கலாம் 0 to 1 1/2. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் பவர் half + 1 இட் குட் பி 3/2. ஓகே, ஸோ இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2, 2 + 1 3. ஸோ half + 2 ஆல்வேஸ் 3/2. அதே தான் டினாமினேட்டர்லேயும் கிடைக்கும். மைனஸ்
x plus 1 again half plus 1 will be 3 by 2 divided by 3 by 2. இன்னும் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணல. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு தென் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ என்ன இங்கே காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் பாருங்கள் 3 by 2ன்னு இருக்குது. இதை நான் காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ 2 into 3 by 2. இது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நானும் இந்த 2 கூட டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, ரெசிப்ரோக்கெல்லாம் எதுவுமே எடுக்கல. இங்கே நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ உள்ளே என்ன இருக்கும், x plus 3 whole to the power 3 by 2 minus x plus 1 whole to the power 3 by 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இன்டகிரேஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த டேர்ம்ஸை இன்டகிரேட் பண்ணிட்டோம். தென் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லிமிட் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணிடலாம். தென் மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணுறோம். 1 plus 3 is 4 whole power 3 by 2 minus again 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 plus 1 will be 2 to the power 3 by 2 minus 0 அப்ளை பண்ணுறோம். 0 plus 3 will be 3 whole to the power 3 by 2 minus 0 அப்ளை பண்ணுறோம். 0 plus 1 will be 1 power 3 by 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 by 3 4 power 3 by 2. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 4 power 3 by 2 இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ரெண்டு விதமாக இதை கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 4 power 1 by 2 whole power 3 அப்படின்னு எழுதலாம். பவரும் பவரும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். half into 3 is 3 by 2 இல்லையா, இப்படியும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லைனா 4 to the power half plus 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 ரூட் எடுத்தால் 2ன்னு கிடைக்கும். ஸோ 2 cube இருக்கும். 2 cube is 8. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 4 power 1 by 2 into 4 power 1. இந்த மாதிரி பவர்ஸை நம்ம பிரிக்கலாம். 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 கிடைக்கும். 4 அப்படியே இருக்கும். 2 into 4 is 8. ஸோ எந்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் தான் இதை பிரிக்கிறதுக்கு. நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்குமே இதுமாரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே 2 power 3 by 2ன்னு இருக்குது. ஓகே, இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னா 2 power 2 whole power 3. ஸோ 2க்கு நம்மளால் ரூட் எடுக்க முடியாது, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும், root 2 cube கிடைக்கும், which means root 2 into root 2 into root 2. ஓகே, root 2 into root 2 2, ஸோ 2 root 2ன்னு கிடைக்கும். இதுவே இந்த மெத்தடில் நம்ம போட்டோம் அப்படின்னா 2 power 1 by 2 plus 1. இதுக்கு ரூட் இது எப்படி எழுதலாம்னா 2 power 1 by 2 into 2 to the power 1. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு root 2ன்னு கிடைக்கும். தென் இதுக்கு 2. ஸோ இது ஃபைனலி எப்படி எழுதலாம் 2 root 2. ரைட், இப்போ அடுத்தது இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள் 3 to the power 3 by 2. ஸோ இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணுறேன். 3 power 1 by 2 plus 1ன்னு எழுதலாம். 3 power 1 by 2 into 3 power 1 by applying power rule இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதோட ஆன்சர் root 3, இதோட ஆன்சர் 3. ஸோ ஃபைனலி இது எப்படி எழுதலாம் 3 root 3ன்னு எழுதலாம். ஓகே, இங்கே இருக்கிற வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 3 by 2க்கு 8ன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 8 மைனஸ் 2 power 3 by 2ஓட வேல்யூ 2 root 2 மைனஸை உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்குள்ளே இந்த மைனஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் இதோட வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 3 root 3 minus into minus plus 1 power anything is 1. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஹோல் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். 8 plus 1 will be 9 minus 2 root 2 minus 3 root 3. அடுத்தது இங்கே இருக்கிற 3யை நான் உள்ளே டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிவைட் பண்ணிடலாமா. 9 by 3 minus 2 root 2 by 3 minus 3 root 3 by 3. இங்கே இருக்கிற வெளில இருந்த 3யை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்தது இங்கே இருக்கிற 1 by 3 அப்படியே நம்ம உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்படி தான் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிடலாம். 3 இதை கேன்சல் பண்ணலாம். இந்த டேர்மை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 3 மைனஸ் 2 root 2 by 3 மைனஸ் root 3. இதுதான் நமக்கு ஃபைனலான ஆன்சர். ஸோ கொடுத்துருந்த கொஷின் நம்ம இன்டகிரேட் பண்ணால் இதுதான் ஆன்சர் வரும். பட் கொஷனில் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b root 2 ப்ளஸ் c root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு ஆன்சரும் நான் கம்பேர் பண்ணால் தான் எனக்கு a என்ன b என்ன c என்னன்னு ஃபைன் பண்ண முடியும். ரைட், ஸோ இங்கே கிளியராக தெரியுது
ஏன்ற நம்பர் கூட எந்த ஒரு ரேடிக்கல்ஸும் இல்லை, அப்போ இது ஒரு ஹோல் நம்பர். அப்போ இந்த 3 ஆன்சரில் ஹோல் நம்பராக இருக்கிறது 3. therefore a is equal to 3. அடுத்தது b வேல்யூவை கம்பேர் பண்ணுறேன். b into root 2. ஓகேவா? ஸோ b into root 2. அப்போ root 2 இங்கே இருக்குது. அப்போ இதுதான் b வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ b root 2 எழுதிக்கோங்க, which is equal to சைனோட -2 root 2 by 3ன்னு எழுதுகிறேன். இங்கே இருக்க root 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீது என்ன இருக்குது? -2 by 3. இதுதான் நம்மளோட b வேல்யூ. கமா c root 3. root 3 எங்கே இருக்கோ அதை இது கூட கம்பேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா கிடைக்கும் c equal to -1. அப்போது b equal to -2 by 3, a is equal to 3, c is equal to -1 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இதை வச்சு ஃபர்தராக அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2a ப்ளஸ் 3b ப்ளஸ் c என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். 2 a ஓட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ் 3 இன்ட்டு b ஓட வேல்யூ -2 by 3 ப்ளஸ் c ஓட வேல்யூ -1. ஓகே, 2 3s are 6, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 கேன்சல் பண்ணுங்கள், 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1. ஸோ ரெண்டு நம்பர் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணி மைனஸ் சைன் பண்ணுறேன். தென் சப்ராக்ட் பண்ணோன்னா 3ன்னு கிடைக்குது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 3.